இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது வேர்க்கடலை முருங்கைக்கீரை பொரியல் தான். இதில் இருக்கிற சத்து வேறு இதிலங்க இருக்குது. இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்களேன், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நான் வறுக்காத வேர்க்கடலை எடுத்திருக்கேன். வறுத்து தோலை நீக்கிட்டு மிக்ஸி ஜாடியில் கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கிட்டேன். நீங்கள் வறுத்த வேர்க்கடலையை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா நீங்கள் தோலை நீக்கிட்டு மிக்ஸி ஜாடியில் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு நான் கொழுந்தான முருங்கைக்கீரையை எடுத்திருக்கேன். இதை ஒரு முறை அலசி எடுத்துக்கலாம். எப்போவுமே முருங்கைக்கீரையை அலசிட்டு தான் யூஸ் பண்ணணும். இப்போ பொரியல் செய்ய ஆரம்பிக்கலாம். அகலமான மண்சட்டியில் 1 ஸ்பூன் ஆயில், கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வரமிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வெடிக்க விட்டு கொஞ்சம் செவந்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். 2 பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி எடுத்திருக்கேன். நல்லா வதங்கணுங்கிற அவசியம் இல்லை, கொஞ்சம் வதங்கினாலே போதும். அதில் 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதில் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து கல்லுப்பு நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கிறேன். கொஞ்சம் தண்ணி வத்தட்டும். இப்போ நான் 2 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்குறேன். தண்ணி நல்லா வத்திருக்கு. இப்போ நான் அடுத்ததாக சேர்க்க போகிறத அரைச்ச வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கையளவு தேங்காய் பூ சேர்த்தாக்கா